Hi friends, welcome to Shivakavi Lifestyle. இன்னைக்கு நாம ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம நான்வெஜ் பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். அதாவது சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி சிக்கனை மேரினேட் பண்ணணுங்க. அதெல்லாம் எப்படி மேரினேட் பண்ணி எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ்ங்க அந்த கீழே இருக்க சிகப்பு பட்டன் சப்ஸ்கிரைப் அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தாங்க எங்களோட எனர்ஜி பூஸ்ட். அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் வீடியோவில் பிரியாணியில் தம் போடுறதை பற்றி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட அந்த இன்ஃபர்மேஷன் முழுசாக கிடைக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ மேரினேஷனுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியலனா கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நல்லா 2 பச்சை மிளகாவை புட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னும் பிரியாணிக்கு வேறு போடணுங்க. இப்போ 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கிறேங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மேரினேஷன் நம்ம ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சிக்கன் சாஃப்ட் ஆகுங்க. நல்லா சாஃப்ட் ஆகி அதோட மாய்ச்சர் அதிலே தக்க வைக்கும். அதனாலையும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட கறி அந்த சிக்கன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது அது எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று, நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது மூலிமா இதோட காரத்தன்மையாக இருக்கட்டும் இல்லை உப்பாக இருக்கட்டும் அதெல்லாம் இறங்கும். நல்லா இறங்கி ஊறும்போது இதோட டேஸ்ட் இன்னும் சுவையாக இருக்கும். நம்ம தனியாக எடுத்து சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லதுங்க. பாருங்கள், பிரியாணிக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். அந்த மேரினேஷன் ஊறிச்சு இல்லைங்களா, அப்பயே நான் ஊற வச்சுட்டேங்க. எப்பயுமே பிரியாணியை பொறுத்த வரைக்குங்க வெங்காயம் தான் அதிகமாக இருக்கும், தக்காளி கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நான் பிரியாணிக்கு பாருங்கள் வெங்காயம் வந்து ரொம்ப மெல்லிஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 300 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு 200 கிராம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 6 ஏலக்காய், 4 லவங்கம் எடுத்துருக்கேங்க. இது நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. நம்ம ரகசிய பிரியாணி மசாலா தூள்னு ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா, அதுதாங்க நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ இன்னும் பார்க்கலாம், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, பச்சை மிளகாய் தான் நமக்கு காரம்னு, அதனால் நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு காரம் எப்படியோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேங்க. ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 எலுமிச்சை பழம் ஜூஸை பிழிஞ்சு வச்சுருக்கேன். 9 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஏற்கனவே நம்ம மேரினேஷன் பண்ணும்போது பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா தேங்காய், அதாவது தேங்காய் கீத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் 3 தேங்காய் கீத்து எடுத்து வச்சுருக்கேன், அதை பிட்டு வச்சுருக்கேன். 2 முந்திரி பருப்பு, 4 பாதாம்ங்க. இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரிச்னஸ்க்காக இன்றைக்கி போடுறேங்க, நல்லாவே இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய சைஸ் கைப்பிடி புதினா எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேங்க. சரி வாங்க பிரியாணி தாளிச்சிக்கலாம். அடுப்பில் தேவசாவை வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் நெய்யும் விட்டுருக்கேன். 2 கலந்து கொஞ்சம் நேரம் சூடேறிட்டோம். இப்போ நல்லா சூடேறிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த பட்டை லவங்கம் ஏலக்காவை சேர்த்துக்குவோம். இது நல்லா பொரியட்டுங்க. இதை எல்லாமே நீங்கள் மீடியம் சூட்டில் தாங்க பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா படப்படன்னு அடித்து நம்ம மேலே தெரிச்சிரும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயத்தோட கலர் ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா மட்டும்தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் மூடி வச்சு கூட ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நானும் இப்போ விடாமல் வதக்கிக்கிறேங்க. பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறேங்க. பாருங்கள், நல்ல ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனையும் அதுலேருந்து எண்ணெயும் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நான் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அதாவது உங்களுக்கு கம்மியான காரம் வேணுன்னா இன்னும் குறைச்சி போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா காரமாக வேணும் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர், அவங்களும் ஏற்றி போட்டுக்குவீங்க தான். பாருங்கள், பச்சை மிளகா போட்டு நான் 2 கிளறிட்டேன். இப்போ வந்து புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை போட்டு வதக்கினா தான் நல்லா சுருண்டு வேகுங்க. அடுத்து ஃப்ளேவரும் இறங்கும். அப்போ தான் பசங்க கண்ணில் தட்டுப்படாமல் போய் வயிற்றுக்குள்ளே போய் சேரும். இப்போ தக்காளி போடுற டைம் வந்துச்சிங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கிட்டு எப்பயும் போடுற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா குழையும். அப்போ தான் நமக்கு பிரியாணிக்கு தொக்கு சேர்ந்து வருங்க. எப்பயுமே போடுற உப்பு கணக்கு வச்சுக்கோங்க. மேரினேஷனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு போடுறோம். அதே மாதிரி தான் காரமும். மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டோம், இப்போ கொஞ்சம் போட்டிருக்கோம். தனி மிளகாய் தூளும் போட போகிறோம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு, அதுவும் கொஞ்சம் காரம் தான். அதனால் எல்லா காரத்தையும் நினைவில் வச்சுக்கோங்க சார். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கணுங்க. அதனால் நான் மூடி வச்சு வதக்க போகிறேன். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் குழஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் குழையணுங்க. அதனால் நான் திருப்பி மூடி வச்சுக்கிறேன். நீங்கள் மூடி வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. எனக்கு 3 நிமிஷம் ஆச்சு. உங்களோட தக்காளியை பொறுத்து உங்கள் தக்காளி குழையிறதுல இருக்குது. நீங்கள் வந்து பழமான தக்காளி எடுத்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் குழஞ்சிரும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வதக்கிறது தாங்க கஷ்டம். நீங்கள் வதக்கி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரியாணி சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ வதங்கிடுச்சு இல்லைங்களா, நான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சு இந்த சிக்கன் அது சேர்த்துக்கிறேன். சூப்பர் வாசனைங்க. நாம் அந்த சிக்கனை தயிரில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து இந்த வதங்கிறது கூட சேர்த்து வதக்கும் போது செம வாசனையாக இருக்குங்க. அடுத்து இன்னொரு விஷயங்க, நீங்கள் மேரினேட் பண்ணும்போது புளிக்காத தயிரை தான் யூஸ் பண்ணணும். புளிச்ச தயிரை யூஸ் பண்ணிடாதீங்க, அது சுத்தமாக பிரியாணியை கெடுத்துரும். அடுத்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே தக்காளி வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுவும் வேறு புளிப்பாக இருக்கும். அப்புறம் நல்லாவே இருக்காது பிரியாணி சுத்தமாக. இப்போ நம்ம சிக்கனை 2 கிளறிட்டோம் இல்லையா, இப்போ எடுத்து வச்ச அந்த தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊறிச்சு இல்லைங்களா, நிறம் மாறி நமக்கு கொஞ்சம் 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருங்க. அதனால் நல்லா கை விடாமல் கிளறிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலா எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்குவோம். இன்னொரு விஷயங்க, நீங்கள் வதக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் கை விடாமல் வதக்கணும். ஏன்னா சிக்கன் வந்து இதுலேயே வெந்துடணும். இதுலேயே 3/4 பதம் வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போட போகிறோம். அதனால் விடாமல் கிளறுங்க. மூடி வச்சு கூட கிளறுங்க. நான் இந்த சமையலுக்கு போட்ட எல்லா பொருளும் உங்களுக்கு புரியலனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருக்கேன், அங்கே கூட போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 கிளறிட்டேன் இல்லைங்களா, பிரியாணி மசாலா போட்டு அரைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தேங்காய், பாதாம், அப்புறம் முந்திரி அந்த விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம இந்த மசாலா கூட சிக்கனை சேர்த்து வதக்கும் போது எல்லா மசாலாவும் எல்லா ஃப்ளேவரும் இதில் இறங்குங்க. அப்போ நம்ம சிக்கன் சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ எடுத்து வச்ச எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா நான்வெஜ்லேயுமே லெமன் ஜூஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்ஜுன்னு இல்லை, எல்லாத்துக்கூடையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதோட சத்து ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா கிளறிக்குவோம். சிக்கன் 3/4 பதத்துக்கு வேகட்டும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டோங்க. நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு திறந்து வதக்குங்க. பாருங்கள், இப்போயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா. இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதனால் நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் மட்டும் இல்லாமல் அந்த சிக்கனில் இருக்க எண்ணெயும் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க பதம். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது கொஞ்சம் வெந்திருக்குன்னு. அடுத்து வந்து ஒரு கத்தியோ இல்லைனா ஒரு ஸ்பூனையோ வச்சு ஒரே ஒரு கறியை லைட்டாக அப்படியே அழுத்தி பாருங்கள். அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ 3/4 பதம் வெந்துருச்சு. நான் இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து 1:2 தாங்க. எப்பயும் போல் நீங்கள் எந்த டம்ளரில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் 2, அதாவது 1 கப் அரிசி போட்டிங்கன்னா 2 கப் தண்ணி. நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கிட்டோங்க தளதளன்னு. அப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நான் உப்பு செக் பண்ணிக்கிட்டேங்க. எப்பயுமே உப்பு வந்து பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிச்சமாக வச்சுக்கணும், அதாவது அதிகமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அரிசி சேர்க்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் உப்பு குறையிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் உப்பு எப்பயுமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 கொதிக்கிட்டோங்க. பாருங்கள், லைட்டாக கொதி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த பிரியாணி அரிசி,
அதை நல்லா வடித்து எடுத்துக்கணுங்க. ஏன்னா தண்ணி மிச்சமாகிடக்கூடாது, பிரியாணி குழஞ்சி போயிடும். அதனால தான் நல்லா வடித்து எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அதை வந்து இதை சேர்த்துருவோம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அரிசி மட்டும் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு போடுங்க. அப்போ மட்டும்தான் உங்கள் பிரியாணி ஒன்று ஒன்றா ஒட்டாமல் உதிராக வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வைக்காமல் அப்படியே போட்டோன்னா அது ஸ்டிக்கி ஆகிடும் அரிசி. அப்புறம் வந்து பிரியாணி குழன்னு ஆகிடும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா உடஞ்சிரும் அரிசி. அதனால் மினிமம் அரை மணி நேரம், அவ்வளோதான். முன்னாடியே ஈஸி கோழி குழம்பு வீடியோவில் சொன்னது தாங்க. சிக்கன் வந்து ஃபேட், அதாவது அதோட கொழுப்பு எண்ணெயை வந்து வெளியிடும். இங்கே பாருங்கள், இவ்வளோ எண்ணெயும் நான் வச்சதில்லை, நான் கொஞ்சம் வச்சேன், அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் வெளியிட்ருக்கு. அதனால் எப்பயுமே எண்ணெயை பார்த்து வைங்க சிக்கன் ரெசிபி செய்யும்போது மட்டும். இப்போ இதை ஒரு 2 கிளறி விட்டுட்டேன். இப்போ மூடி வச்சுக்குவோம். இப்போ இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு முக்காப்போ தான் வேகணுங்க. அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி முக்காப்போ தான் வெந்திருக்கும். அப்போ தான் நம்ம தம் போட போகிறோம். பொறுமையாக கிளறி விடுங்க, இல்லைனா அரிசி உடஞ்சிரும். இது முக்காப்போ தான் வெந்தவனே காட்டுறேங்க. அரிசி அங்கே முக்காப்போ தான் வெந்துட்டு இருக்கும் போதே நான் இங்கே ஒரு தேவையில்லாத தோசைக்கல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்குவோங்க. மீடியம், லோ டு மீடியமில் வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இது தம் போடுறதுக்குங்க. ஏன் நான் எப்பயுமே தேவையில்லாத தோசைக்கல் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தம் போட்டோன்னா அதோட அந்த தோசைக்களோட கதை முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எது பண்ணுறதுனாலும் கஷ்டம்தான். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத தோசைக்கல்லாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அதை எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தேவையில்லாத தோசைக்கல் இருக்கும் இல்லைங்களா? அதனால தாங்க சொல்கிறேன். பாருங்கள், நம்ம பிரியாணியில் வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுச்சு. தம் போடுற அளவுக்கு அது நல்லா பதத்துக்கு வந்துச்சுங்க. உங்கள் ரைஸ் வந்து 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். சில பேர் நினைப்பீங்க 3/4 பதத்துக்கு வெந்து என்கிட்ட நிறைய தண்ணி இருக்குது, நான் என்ன பண்ணுறது, தண்ணி மிச்சமாயிடுச்சு, அதாவது எக்ஸ்ட்ராவாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு நினைப்பீங்க. அப்போ நீங்கள் தம் போடும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தம் போடலாம் வாங்க. பாருங்கள், நான் அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டேன். அடுப்பு வந்து லோ டு மீடியமில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, குழைய போகிற ஸ்டேஜில் இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த தேவசா இருக்கு இல்லையா, இது மேலே தட்டு போடாமல் முதல்ல அந்த நியூஸ் பேப்பரை போட்டுக்கணும். நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சு வெயிட்டான ஏனம், அதாவது உங்கள் வீட்டில் வெயிட்டான ஏனம் இருந்துச்சுன்னா வெயிட்டான ஏனம் வைங்க. வெயிட்டான ஏனம் என்கிட்ட இல்லை அப்படின்னா குக்கர் இருக்குது இல்லைங்களா, குக்கர் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அதை மேலே தூக்கி வைங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு ஏனத்தில் தண்ணி பிடிச்சி கூட மேலே வைங்க. ஏன் இந்த மாதிரி வெயிட்டாக நம்ம வைக்கிறோன்னா, அது உள்ளே இருக்குது இல்லைங்க அந்த சூடு வந்து வெளியில் போகக்கூடாது. அந்த சூட்லேயே வந்து அது புழுங்கி நம்ம அரிசி மீதி 1/4 அரிசி வேகாமல் இருக்குது இல்லைங்களா, அதை வேக வைக்கும். நீங்கள் நியூஸ் பேப்பர் போடும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியை அந்த நியூஸ் பேப்பர் உறிஞ்சிரும். சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வருங்க. இதோ பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். இந்த தம் போடுறதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை காட்டுறேன். சில பேர் சொல்வீங்க, என்கிட்ட வந்து வீணாக போன தோசைக்கல், அதாவது தேவையில்லாத தோசைக்கல் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெறும் பிரியாணி தேவசா மட்டும், அதாவது கிண்டினது இருக்குது இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் அடுப்பை ரொம்ப லோவில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி பிடிச்சோ இல்லை குக்கரோ அந்த மாதிரி வச்சுருங்க வெயிட்டாக. அதாவது காற்று வெளில போகாத அளவுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப லோவில் இருக்கணுங்க. 15 நிமிஷத்துக்கு நீங்கள் திறக்கவே கூடாது. 15 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணியே பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணலாம், தோசைக்கல் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, இது வந்து ஒரு 15 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும்ங்க. 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். செம வாசனை அடிக்குதுங்க. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் பிரியாணி. புகையெல்லாம் வருது பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் ஒன்று ஒத்தையாக வெந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம் வாங்க. நம்மளோட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். அந்த மினுமினுப்பு தெரியுதுங்களா உங்களுக்கு? கறி நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. வெங்காய பச்சடி வைக்கும் போது இந்த மாதிரி திக்கான தயிரில் வெங்காய பச்சடி வைங்க, அது இன்னும் டேஸ்ட்டை கூட்டும். ஏற்கனவே நம்ம தயிர்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மேரினேட் பண்ணும்போது அந்த சிக்கனில், அதனால சிக்கன் ரொம்ப ஜூஸியாகவும் டெண்டராகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான டிஷ் பார்த்தோம் இல்லைங்களா. நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சிவகவி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.